ஹாய் வீவர்ஸ். இன்னைக்கு செப்டம்பர் 29 மகாநதி சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணணும், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இங்க வந்து காவேரி கிட்ட வந்து கங்காக்கு வந்து இந்த மாதிரி சரி அதுக்கு முன்னாடி என்ன ஆகுதுன்னா, குமரன் கிட்ட வந்து கங்கா அப்படியே கத்துறாங்க. உங்களால ஒண்ணும் செய்ய முடியாதுல்ல, இதையே நீங்க வெளியில பேசவே இல்லைன்னு சொல்லிட்டு கத்துறாங்க. அப்போனே குமரன் சொல்றாரு, இல்ல கங்கா, 5வது மாசத்துல வளகாப்பு வைக்க மாட்டாங்கன்னு வீட்டுல சொல்றாங்கல்ல, அதை நீ கேட்க வேண்டியதானேன்னு சொல்லிட்டு தான் நான் கேட்டேன். உடனே எதுக்கு? அவ கூட நிக்கும் போது அவளுக்கு வந்து விஜய் வந்து அப்படி பண்ணுவாரு, அவங்க ரிசப்ஷனே இப்படி நடந்துச்சுன்னு பாத்தீங்களா, நமக்கு என்ன அப்படியே நடந்துச்சு, நம்ம கல்யாணத்துக்கே கூட்டம் இல்லாம நடந்துச்சு அப்படி சொல்லிட்டு ரொம்ப ஓவரா பேசுறாங்க. அப்போனே குமரன் வந்து, சரி நீ சொல்றதும் கரெக்ட் தான், ஆனா என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து நல்லாவே நடத்துறேன் அப்படிங்கிறாரு. ஆனா கங்கா வந்து அமைதியா படுத்துக்கிறாங்க. பாவம் குமரனுக்கு இப்ப என்ன பண்றேன்னே தெரியல. காலையில என்ன ஆகுதுன்னா, காவேரி கிட்ட சாரதா சொல்றாங்க, இந்த மாதிரி இவளுக்கு வந்து 5வது மாசத்திலே வளகாப்பு நடத்த போறோம், அடுத்த வெள்ளிக்கிழமை நல்ல நாளா இருக்கு, அதுக்குள்ள பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி சாரதா சொன்னோடனே இவ காவேரி கேக்குறாங்க, ஏங்கா அப்படியே இப்ப வந்து வயிறே தெரியாதுல்ல, 7வது மாசம்னா வயிறு நல்லா தெரியும்ல, எனக்கு ஃபர்ஸ்ட் அடுத்து உனக்கு கூட வச்சுக்கலாம்ல. ஏண்டி, நான் தானே உனக்கு அக்கா, உனக்கு முத வைக்கணும். சரிக்கா, உனக்கு ஃபர்ஸ்ட் எனக்கு 2வது கூட வச்சுக்கலாம்ல அப்படின்னு சொல்லி கேட்கும்போது கங்கா எதுக்குமே சம்மதிக்கவே மாட்டேங்கிறாங்க. அவங்க பாட்டுக்கு எந்திரிச்சு போயிடுறாங்க. பொண்ணே, அக்கா ரொம்ப மாறிட்டாளாமா அப்படின்னு காவேரி கேட்கும்போது சாரதா சொல்றாங்க, விடுடி, அவ எப்பவுமே அப்படிதானே அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. இங்க என்ன ஆகுது அப்படின்னா, விஜயும் காவேரியும் பேசிக்கிறாங்க. அப்போனே விஜய் கேக்குறாரு, உனக்கு வளகாப்பு வந்து எப்படி நடத்தணும்னு ஆசையா இருக்கு அப்படின்னு. காவேரி என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு வீட்டுல உள்ளவங்க மட்டும் போதும்பா, சிம்பிளா நடத்தினா போதும்னு. ஏன் காவேரி அப்படின்னு நினைக்கிறேன், என்கிட்ட காசு இல்லைன்னு சொல்லிட்டு அப்படி சொல்றேன். சேச்சா அப்படிலாம் இல்ல, சும்மா எல்லாரும் வருவாங்க, எந்திரிச்சு எந்திரிச்சு நிக்கணும், அதெல்லாம் எனக்கு இஷ்டமே இல்லை, நம்ம வீட்டுலன்னா இந்த மாதிரி நல்லா இருக்கும்லன்னு. இப்ப விஜய் வந்து சிம்பிளா இருந்தாலும் இந்த மாதிரி இருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பேசிட்டே இருக்கிறாங்க. அப்பனே காவேரி கேக்குறாங்க, நீங்க பேசாம துறவியா போயிருவீங்க போலயேனோடனே, நான் போனாலும் ஒன்ன விட்டுட்டு போக மாட்டேன், ஒய்ஃப கூட்டிட்டு போலான்னா போயிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமா பேசிட்டு இருக்கிறாங்க. இங்க கடையில என்ன ஆகுதுன்னா, கங்கா வராங்க. கங்கா கிட்ட வந்து இப்போ குமரன் வந்து கேக்குறாரு, உனக்கு என்ன வேணும்னு சொல்லு, நான் வாங்கி தரேன் அப்படின்னு. எனக்கு வந்து ஒட்டியானம் போடணும், தங்கத்துல ஒட்டியானம் போட்டு பட்டு புடவை கூட போட்டு நிக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும், நான் ரொம்ப வசதியா வாழணும் அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு இருந்தேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னோடனே இப்போ குமரன் அப்படியே அமைதியாயிடுறாரு. இந்த மாதிரி நம்ம கல்யாணத்துக்கே நீங்க கடைசி நேரம் வரைக்கும் வருவீங்களோ இல்லையோ, அந்த மாதிரி கல்யாணம் நடந்துச்சு, கூட்டம் கூட இல்ல, வளகாப்புனாச்சும் நல்லா நடத்தணும்ல அப்படின்னு சொன்னோடனே, நான் என்னால முடிஞ்ச அளவுக்கு உனக்கு எல்லாமே நல்லாவே பண்றேன் அப்படின்னோடனே, இப்ப கங்காக்கு ஒரு கால் வருதுன்னு கங்கா போயிடுறாங்க. குமரன் அப்படி டல்லா நிக்கிறாரு. அதோட என்னோட எபிசோட் ரன் பண்ணிட்டாங்க. நாளைக்கு என்ன அப்படின்னா, குமரன் கிட்ட வந்து விஜய் பேசுறாரு, இந்த மாதிரி நிவின் என்கிட்ட சொன்னாரு, என்ன ஆர்டர்னாலும் புடிச்சு கொடுக்க சொன்னீங்களாம்ல அப்படின்னு சொன்னோடனே, எதனாச்சும் ஹெல்ப் வேணா என்கிட்ட கேளுங்க அப்படின்னோடனே குமரன் வந்து விஜயை கட்டி பிடிச்சி விஜய் அப்படின்னு சொல்லிட்டு அழுறாரு. அதோட என்னோட எபிசோட் ரன் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ.